நண்பர்களே வணக்கம். இப்போ பரமத்திவேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிறோம். அங்கேருந்து அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டுன்னு கேட்டிங்கன்னா, பரமத்திவேலூருக்கே நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஐயாவை தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். அப்போ என்ன ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடிட்டிங் மற்றும் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டு அப்படின்னா அவர் உடனே ஒரு செகண்டில் இதுதான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டேலண்ட், அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அவர் அந்த இதில் அந்த துறையில். அதே மாதிரி அந்த வீடியோ லைன்லையும் சரி, கம்ப்யூட்டர் துறையிலும் சரி, ஐயாவை தெரியாத தமிழக அளவில் ஐயாவை தெரியாத அளவு இருக்கவே முடியாது. அதனால் ஐயாவை தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். இதான் ஆர்ச் கந்தசாமி கண்ட ஸ்கூல், பரமத்திவேலூர். இது போகிற ஸ்கூல் ரோடு. ரைட் சைடு பரமத்திவேலூர் ஜிஹெச். அதை தாண்டி தான் நம்ம ஐயா இருக்கிற வீட்டுக்கு பர்மிஷன் கேட்டு வர சொல்லிட்டார் ஐயா. அவர் வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே போயிட்டுருக்குறோம் ஐயா வீட்டுக்கு. இது பரமத்திவேலூர் கடைவீதி முக்கு அப்படிம்பாங்க. இதில் ரைட்டில் போனால் பரமத்திவேலூர் 4 ரோடு போனால், நம்ம நேரில் இதில் போகணும். இடையாறு போகிற வழியில் ஐயா வீடு இருக்குது. நேராக போகணும். நேராக போய் லெஃப்ட்டில் போகணும். லெஃப்ட்டில் திரும்பிக்கணும். அப்படி நேராக போனோம்னா கோயில மண்டபம் ஆற்றுக்கு போகிற வழி இது. நம்ம லெஃப்ட்டில் போய்க்கணும். இதில் லெஃப்ட்டில் போய்க்கணும். ஐயா என்னென்னா, இந்த ஃபீல்டில் தமிழ்நாடு அளவில் நீங்கள் சென்னையிலிருந்து கூட ஐயா பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு சின்ன ஃபால்ட்டுக்கெல்லாம் தெரியல, அங்கேருந்து ஐயாவை பார்த்துட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் ரெண்டாவது, நிறைய பேர் ஃபால்ட் அப்படின்னா உடனே ஃபோன் போட்டு, கம்ப்யூட்டரில் ஃபால்ட்டு, வீடியோ தான் ஒரு சின்ன டவுட்டுனா உடனே ஃபோன்லேயே டவுட்டு கிளியர், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அது அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ரைட்டில் திரும்பிக்கணும் உள்ள. இது பைபாஸ் ஒரு வழி, ஐயா வீடுக்கு போகிற வழி. இது நேராக போனால் பைபாஸு. ஐயா அவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட், ஒரு லிஜெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பரமத்திவேலூருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடியோவில் ஸ்டுடியோ வச்சுருக்கும் சரி, இந்த கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டரும் சரி, எல்லாம் நம்ம பரமத்திவேலுக்கு வராங்க. சென்னையிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, எல்லா மாவட்டத்திலும் இங்கே வர்றாங்க. நம்ம ஊரில் நமக்கு ஒரு ஐயா ஒருத்தர் இவ்வளோ பெரிய அவர் வயசு 70ங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஒரு லிஜெண்டு நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் நம்ம ஊருக்கெல்லாம். ஏன்னா இந்த ஃபீல்டு இருக்கிறது அதனுடைய அருமை தெரியும். அது சொல்கிறேன். லட்சுமி பாலாஜி நகர் அங்கே கேட்டுங்க. அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் அந்த உள்ள பைப்பு சொல்லுங்க. லட்சுமி பாலாஜி நகர் இருக்குது. உள்ளுக்குள்ளே கடைசி வீடு ஐயா வீடு தான். அதாவது இந்த ஃபீல்டில் அவ்வளோ பெரிய ஒரு தனியாக சாஃப்ட்வேர்லாம் உருவாக்குறாருங்க. இவ்வளோ பெரிய இதுங்க. இது ஐயா வீடு. கேட்ட உள்ளதாக இருக்காரு. கார் நிற்கிது, உள்ளதாக இருக்காரு. சும்மா ஒரு பரமத்திவேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, வந்துடலாம் வீட்டுக்கு. ஐயா வீட்டுக்கு வந்துடலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் துறையிலையும் சரி, வீடியோ எடிட்டிங்கும் சரி, ஏதாவது ஒரு உங்களுக்கு ஃபால்ட்டு இது மாதிரி டவுட் அப்படின்னா ஐயா நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேட்டுக்குங்க. இது ஐயா ஃபேமிலி ஃபோட்டோ. ஐயாவு தாங்க என்பி சண்முகையா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாராட்டுங்க. ஐயா பிஸியாக இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் தங்கதுரை. ஓகேண்ணா. பாண்டமங்கலத்தில் தங்கதுரை ஸ்டுடியோன்னு வச்சிருக்கிறேன். பாண்டமங்கலங்களா? ஆமாம். சொல்லுங்கண்ணா. ஐயா தெரியுங்களா? ஐயா எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழக்கம். ஓகே, சூப்பர். எனக்கெல்லாம் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் பிரச்சனை அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன்லேயே சால்வ் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை,
என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஸ்டுடியோ வச்சிருக்கிறேன். இந்த ஸ்டுடியோவுக்கு எல்லா ஸ்டுடியோவுக்கும் கொஞ்சம் பிதா மகன் மாதிரி தான் இவரு. ஏன்னா சாஃப்ட்வேர்லாம் நான்லாம் ஆரம்பத்துல வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் இவருடைய நட்பு எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தல. ஸ்டுடியோவில் கம்ப்யூட்டர்ல எனக்கு பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமா சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, போட்டோ சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, மிக தெளிவாகவும் அதே மாதிரி எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதும் அண்ணனுக்கு நிறைய கம்ப்யூட்டர்ல கத்து வச்சிருக்காரு. எல்லா இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டுடியோ வச்சிருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை புதுசா சொல்லி கொடுப்பாரு. மெயின் அவரே கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. ஆமா, நிறைய எஃபெக்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண வெட்டிங் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவருடைய கிளைண்ட்னு பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பலவர நண்பர்கள் நாங்க இப்ப இதான் சொல்லுவோம், ஈரோடு, சேலம், ஆத்தூர், இந்த பக்கம் கரூர், திண்டுக்கல், அனைத்து பகுதியில இருந்தும் இவர்கிட்ட வந்து நிறைய வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க. மிக சிறப்பா பண்ணி கொடுக்குறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. மிக அற்புதமா இருக்குது. இவரு ஐயா வந்து அணைய சொன்னாரு, சென்னையில இருந்து 2 பேர் வந்து இங்க டவுட் கிளியர் சென்னையில இருந்து வந்தாங்க. நான் அடிக்கடி இங்க வருவேன், அவர் பாக்குறதுக்காக வருவேன். நல்ல நண்பரா இருக்கிறதுனால அடிக்கடி பார்க்க வருவேன். நிறைய பகுதியில இருந்து வர்றவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கோம். எல்லாமே திருப்திகரமா கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாமே கார்ல வருவாங்க. நிறைய பேர் வந்து லயன்ஸ் கிளப்ல ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க. அதாவது இந்த கலைத்துறை, போட்டோ வீடியோ துறையில 60 ஆண்டுகளுக்கு மேல, இப்ப ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கு, 70 வயசுக்கு மேல ஆகுது. இவரு ரொம்ப பாரம்பரியமா ஒரு செஞ்சுட்டு இருக்காரு இந்த தொழில்ல. அதுக்காக அவரை பாராட்டி கரூர் லைன்ஸ் கிளப்ல இருந்து நீங்களும் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு விருது. அதெல்லாம் எவ்வளவு கண்டிப்பா நம்ம எவ்வளவு பெரிய விருது கொடுத்தாலும் ஐயாவுக்கு இந்த பரமத்தி வேலூர் நண்பர்கள் சார்பாக ஸ்டுடியோல இருக்கிற நாங்க எல்லாம் வந்து இவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறத ஒரு இது மிக வரையில அது செய்வோம். பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனல் சார்பா ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஐயாவுக்கு வந்து இந்த கரூர்ல கொடுத்த மாதிரி நம்ம ஏரியாவில் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா பண்ணிடுவான். இவரும் பரமத்தி வேலூர் வட்டார சங்கத்துல முக்கிய பொறுப்புல இருக்காரு. மாவட்ட சங்கத்திலயும் எல்லாம் இருந்தான். எல்லாமே சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மூத்த கலைஞருங்கிறதுனால அவருக்கு நம்ம சிறப்பு காரணமா செலுத்தி பண்ணுவோம். ஓகே, நன்றி. நன்றிங்கண்ணா. நன்றி. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்க பேருங்கண்ணா? முருகேசன். சொல்லுங்கண்ணா. நதிஸ்ரீ வீடியோஸ் சொல்லி வச்சிருக்கேன். நதிஸ்ரீ வீடியோஸ், பரமத்தி வேலூர். ஆமா, அண்ணனோட மாடியில தான் குடியிருக்கேன். இங்கதான் இருக்கேன். டெய்லி ஒரு பார்க்காம போக மாட்டேன். எந்திரிச்சு ஒரு மொத்தம் முடிச்சு டெய்லி எந்திரிச்சு பால் வாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவர் தமிழ்நாட்டில இருந்து அங்கிருந்து இங்க வரங்க உங்களுக்கு ரொம்ப பக்கமா. ஆமா, எந்திரிச்சோன்னா மொத்தத்தை முடிச்சுட்டு போகணும்னு வச்சுங்களேன். காலைல எந்திரிச்சோன்னே. ஐயா உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா? எந்த மாதிரில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8th தான் படிச்சிருக்கேன். 8th கூட பினிஷ் ஆகல. சும்மா பசங்களோட சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் கலாமந்தில வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறமேட்டு லோன்னு ஓத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு சிஸ்டம் எடிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது. இப்ப என்ன பண்ண, சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒரு 10வது இருக்கும், படிச்சு 10வது படிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கும். சைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து வேலூர்ல இருந்து இடையாறு போய் நைட் உட்காந்து அண்ணாட்ட வந்து நைட் வெடியோ எல்லாம் உட்காந்து பாத்து கத்துருக்கிறேன். ஒரு சின்ன டவுட்டா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவாப்ல. எப்ப பார்த்தாலும் நம்ம யாராவது சொன்னா கூட டக்குன்னு என்னடா பொழுதுனிக்கும் அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிப்பாங்க. ஆனா விட்டு இது வரைக்கும் அந்த ஒரு இதே இல்ல, முகம் சொல்லிக்கிற பழக்கமே இல்லை. எதை கேட்டாலும் இப்ப எப்படி செய்யுங்கப்பா அதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி போன்லயே கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால போன்ல எல்லாம் கேட்க மாட்டேன், நேர்ல தான் வருவேன். எப்பவுமே போன்ல கேட்கறவங்க இல்லை. எந்த டவுட்னா தான் அண்ணாட்ட வந்து நேர்ல தான் கேட்பேன். போன்ல இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இதுல ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னா, நீங்க 8வது படிச்சு சொல்லுவீங்க. ஆனா உங்களை வந்து அப்படியே செதுக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா அதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் ஐயா. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆமா, அது பெரிய ஒரு பெரிய ஒரு படிப்பு, ஒரு ஐடி ஃபீல்டுக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாது. உங்களை ஒரு செதுக்கி நீங்க ஒரு எடிட்டரா நீங்க ஒரு பெரிய லெவல் ஸ்டுடியோல கொண்டாண்டாருன்னா அது ஒரு. ஆமா, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஒர்க் பண்றது கூட நிறைய பேர் தடுமாறுவாங்க. ஆனா இவர் இருக்கிற தெம்புல இங்கேயே சிஸ்டம் போட்டு இருந்தேன். இவர்கிட்டயே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷமா இங்கேயே சிஸ்டம் போட்டு எல்லாமே ஒர்க் பண்ணாரு. இப்போ சேனல் 4 சேனல் பாத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா என்ன டவுட்டா இருந்தாலும் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ல ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கேட்டுருவேன். டைட்டில் அடிக்கிறது எல்லாமே ஒரு பெருமைப்படுத்துறது ஒண்ணுமே இல்ல. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஓரளவுக்கு அந்த ஒரு எஜுகேஷன் வேணுமாங்க, நீ இந்த மாதிரி ஃபீல்டு வரணுமா, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும் நிறைய சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றது, நீங்களும் ஓப்பனா சொல்றீங்க, நெட்டா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த அளவுக்கு 4 சேனல் பாத்துருக்கீங்க அப்படின்னா
உங்களை வந்து இது ஒண்ணு போது ஐயாவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட். அதுல ஒரு கிஃப்ட் இப்ப வேலூருக்கே ஒரு கிஃப்ட் இப்ப அவர் இல்லைன்னா நம்ம சிஸ்டர் தூக்கிட்டு ஒண்ணு எல்லாம் சேலம் நாமக்கல்ல கரூர் இப்படி ஓடணும். இப்ப அவர் இங்க இருக்கிறதுனால நமக்கு வந்து அது பெரிய பிரச்சனை இல்லை இல்லைங்களா. இதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான் பரமத்திவேலூருக்கு கிடைச்ச கிஃப்ட். பரமத்திவேலூருக்கு ஒரு கிஃப்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அத்தனை மாவட்டத்துல இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்களா டவுட்டுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. அங்க இருந்து நம்ம பரமத்திவேலூருக்கு வர்றாங்க. ஆமா எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஃபால்ட்னா சிட்டிக்கு போவோம், சென்னை போவோம், பெங்களூர் போவோம். ஆனா அங்க இருக்கிறதுலாம் நம்ம பரமத்திவேலூருக்கு வர நம்ம பரமத்திவேலூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஐயா ஒரு கிஃப்ட். நம்ம சேனல் வந்து ஐயா ஒரு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எங்க நம்ம சேனலுக்கு ஒரு பெருமை. அதனால ஐயா எடுத்தது ஒரு பெரிய விஷயம். சொல்லுங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா வச்சுங்க இப்ப திருச்சி போயிருந்தோம். சூப்பர் மீட்டிங் திருச்சி போயிருந்தோம். இன்வைட் பண்ணி போனோம். அங்க போய் சிஸ்டர் எடுத்துட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டோம். அங்க பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் இல்ல, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, சென்னையில இருந்து வந்தாங்க. சென்னை, மதுரை, அந்த பக்கம் திருப்பத்தூர், எல்லாம் மதுரை சைடு இருந்து, சிவகாசியில இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம நாமக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க, ஈரோட்ல இருந்து வந்தாங்க. எல்லா டவுட் கிளியர் பண்ணாங்க. கேக்குற டைமிங் வந்து 5 மணியோட முடிச்ச டைமிங். இன்னும் 200 சேர்த்தி கொடுத்து 7:30 வரைக்கும் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஸ்டீச் பேச்சு எல்லாமே நல்லா இருந்தது. அதுல வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு கிஃப்ட் தானே. இப்ப நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனி தேடி ஓடிட்டே அந்த மாதிரி போய் ஆகணும், ஓடி ஆகணும். ஒரு எஃபெக்ட்னா அங்க வந்து இங்க இருந்து ஈரோடு ஓடுவாங்க. இப்ப அந்த பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம எல்லாம் டக்குன்னு தூக்கி சிஸ்டத்தை தூக்கிட்டு ஓடியாரோம். இல்லைன்னா எங்க போறதுங்க. இப்ப நீங்க ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், சப்போஸ் ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறனால டக்குன்னு ஓடியாந்துறோம். இல்லைன்னா வேற எங்க போக முடியும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பையில கொண்டு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கிக்கிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா அங்க 2 நாள் தங்கிட்டு அந்த செலவு, அதெல்லாம் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு நாள் ஆகும். அங்கேயே தங்கிட்டு ஊரை விட்டு 2 நாள் வெளியே போற மாதிரி ஆயிடுது. இங்க பப்புலாம் இல்லைங்க. போனாலுமே நம்ம அவ்வளவு சீக்கிரம் குயிக்கா டக்குன்னு ரெடியா வருது. நம்ம சிஸ்டம் அடுத்த சிஸ்டம்ல நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் என்ன 2 சிஸ்டம் பெண்டிங் இருக்குங்க, நீங்க இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு என்ன பண்றேன்னா, இதுக்காக நம்ம மறுபடியும் அடுத்த ஊர்ல போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அங்கேயே தங்குற மாதிரி ஆயிரும். இப்ப அந்த ப்ராப்ளம் இல்ல. நமக்கு வேலூர் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அவரு. நம்ம இந்த சர்க்கிள் இந்த ஒரு 4-5 மாவட்டத்துக்கு ரொம்ப பக்கமா இருமான எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் பாருங்க. அதனால நம்ம கரூர்லயே லைன்ஸ் கிளப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஐயாவுக்கு ஒரு விழா கண்டிப்பா எடுங்க. கண்டிப்பா கூப்பிடுங்க. ஏன்னா ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறோம், நம்ம சேனல் சார்பா பரமத்திவேலூர் திருச்சி சேனல் சார்பா வைக்கிறோம். கண்டிப்பா ஐயாவை கௌரவப்படுத்துங்க. நாங்க எங்களுக்கு கூப்பிடுங்க. நாங்க ஒரு பர்சனலா ஒரு நபரா வரோம். ஐயா பத்தி சொன்னதுக்கு அடுத்து ஒரு பொதுக்குழு ஆரம்பிக்கிறோம். அப்படிங்களா? பொதுக்குழு வந்து அவரும் ஒரு இணைச்செயலா இருக்கா. அப்படிங்களா? இருந்தாலுமே வந்து அடுத்து நம்ம அந்த கிஃப்ட் கொடுக்குறப்ப மூத்த கலைஞன் ஒரு விருது வழங்கணும். சூப்பர். ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அவருக்கே தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இருந்தாலும் இந்த மீட்டிங்ல சொல்லிட்டேன். சூப்பர். வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு. இப்ப அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமா, நன்றி. நன்றி. நதிஸ்ரீ வீடியோ சேனல் முறையா நன்றி. நன்றி. ஓகே, சூப்பர். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க சொல்லுங்க? என் பேர் ஜமுனா. சரிங்க. நீங்க என்ன ஐயா எப்படி தெரியும்? அப்பா வந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சமையல் வேலையா இருந்தேன். அப்போ ஒரு டைம் டீ போடும்போது இவருக்கும் சேர்த்து டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்போ வந்து எங்க வீட்டு ஃபேமிலியை பொறுத்து அப்பா விசாரிச்சாரு. மிஷின் இருக்கு, மிஷின்ல உட்காந்து தைப்பாங்க, என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நான் சொன்னேன். அப்ப இவர் சொன்னாரு, பெண்கள்னா வந்து மிஷின்ல தான் இருக்கணுமா, கிச்சன்லயே தான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அப்பதான் முதல் முறையா ஆபீஸ் நாங்க ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணும்போது அப்பா தான் எங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த அளவுக்கு எனக்கு எடிட் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு ஆரம்பமே இவருதான். இவரு என்ன எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. 10th படிச்சவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தெரியும், சொல்லி கொடுத்துட்டாரு. அதாவது நான் 10th எனக்கு ஆக்சுவலா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து அந்த மவுஸ் கூட எனக்கு பிடிக்க தெரியாது. எங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்ல அவர் கரெக்டா இருப்பாரு. இவரு தான் வந்து பெண்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நீயும் இந்த ஃபீல்ட்ல வந்து உட்காரு அப்படின்னு கூட்டிட்டு வந்து இந்த அளவுக்கு என்ன பேச வைக்கிறது காரணம்லாம் இவருதான். இந்த அளவுக்கு தைரியமா நான் பேசுறேன், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றேன், ஒரு 10th படிச்ச பொண்ணு இந்த அளவுக்கு பண்றேன் அப்படின்னா காரணம் எல்லாமே எங்க அப்பான்னு தான் சொல்லுவேன். சூப்பர். நன்றிமா, நன்றி. ஐயா உங்களுக்கு நிறைய பேர்த்த ஒரு வாழ வச்சிருக்காரு. இன்னும் நிறைய பேருக்கு கண்டிப்பா வாழை போயிருப்பாரு. நம்ம சொல்லுங்க, ஐயாவால உங்களுக்கு வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்துருச்சு. கண்டிப்பா. எந்த மாதிரி எல்லாம் ஐயா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, என்னவெல்லாம் ஒரு முன்னேற்றமா இருந்திருக்கீங்க?
அதாங்கண்ணா அப்பா வந்து இந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கத்துக்கிட்டு இது வந்து வீணா போறதே கிடையாது. நிஜமாவே நான் இதை கத்துக்கிட்டு நாங்க வந்து நான் 10th வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். 10th வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். நாங்க கவளமலையில வந்து 17 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கோம். அந்த வீட்டு லோனை கட்டுற அளவுக்கு எனக்கு இந்த ஒர்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. கண்டிப்பாண்ணா நாங்க எங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்தே இந்த எடிட்டிங் பண்ணியே நாங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணோம். நான் இந்த அளவுக்கு எங்க வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா சப்போர்ட் தான். ஒரு சின்ன குழந்தைக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அத ஒரு நுண்ணிப்பா கரெக்டா சொல்லி தருவாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா மறுபடியும் சொல்லுங்கப்பா, நான் முகம் சொல்லிக்காம சொல்லி தருவாரு. ஆமா ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லி கொடுப்பாரு. ஒரு 10 நிமிஷம் மைண்ட்ல இருக்கும், மறுபடியும் மறந்துரும். அது ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி மறுபடியும் எனக்கு சொல்லி தருவாரு. சலிக்காம சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு வீடியோ எடிட்டிங்ல நீங்களும் ஒரு பரமத்தியூர்ல இருக்கீங்க. அச்சோ கண்டிப்பா. நான் இந்த ஆடி மாசம் எல்லாம் வந்துட்டு சென்னை போவாங்க. எதுக்காகப்பா அது போகும்போது அது என்னன்னே எனக்கு தெரியாது. என்னையும் கூட்டிட்டு போய் இப்படிதான் இருக்கும்னு கூட்டிட்டு போய் காமிச்சாரு. எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆம்பளைங்க மத்தியில எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா அப்பா நான் இருக்கேன் வான்னு சொல்லி தைரியமா கூட்டிட்டு போய் சென்னை எல்லாம் சுத்தி காமிச்சு கூட்டிட்டு வந்து என்ன உட்கார வச்சாங்க. இந்த அளவுக்கு டைட்டில் அடிக்கிறது கூட இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நம்மளோட ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணா மட்டும் போதாது, டைட்டிலும் அடிக்கணும் அப்படின்ட்டு. இதுல மிகப்பெரிய விஷயம் என்ன ஒண்ணுன்னா, இப்ப இந்த மே மாசம் நடந்ததுல வந்து தம்பி ஸ்கூல்ல வந்துட்டு மே மாசம் லீவு. அவன் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போகும்போது டைப் பண்ணும்போது அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். கம்ப்யூட்டர் கிளாஸ்னாவே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே. அவனுக்கு நான் டைப் பண்ற விஷயம் அவனுக்கு தெரியல. நான் ஒரு நாள் டைப் பண்ணும்போது அம்மா உனக்கு டைப் பண்ண தெரியுமா அப்படின்னு, எனக்கு எல்லாமே தெரியும்டா தாத்தா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். என் பையன் என்ன கேட்டு பெருமை போற அளவுக்கு கண்டிப்பா அப்பா தான் எனக்கு டைட்டில் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சில பேர்லாம் யோசிப்பாங்க 10th படிச்சுட்டு டைட்டில் தமிழ்லயே அடிக்கிற இங்கிலீஷ்லயும் அடிக்கிற அப்படின்னு டவுட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா சப்போர்ட் தான். அப்பா இல்லைன்னா கண்டிப்பா ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே. நீங்க மட்டும் இல்ல, இந்த ஒரு தமிழ்நாடே கூட சொல்ல அந்த அளவுக்கு நிறைய பேரு சென்னையில இருந்து வந்துட்டு போறாங்க. இப்பதான் சொன்னாங்க அந்த அளவுக்கு நிறைய பேரு ஐயாவால அதான் போன்லயே சர்வசாதாரணமா கிளியர் பண்றாரு. இல்ல மத்தவங்க லைஃப்ல எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னா, என்ன இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அப்பா தான். சூப்பர் முகம் சொல்லிக்காம சொல்லி கொடுத்து என்னையும் இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா அப்பா தானே. சரி எல்லாம் ஓகே நன்றிமா நன்றி. வீடியோ எடிட்டிங் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் ஒரு லெஜெண்ட் நம்ம பரமத்தியூர்ல ஐயா திரு NP சண்முகம் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கங்க ஐயா. ஐயாவை பற்றி சொல்ல தெரியல. இந்த வீடியோ துறையில் இருக்கிறீங்க நம்ம பரமத்தியூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அளவில் ஐயா தான் கிங்கு. நம்ம பரமத்தியூர் இருக்காரு, அது மிகப்பெரிய நமக்கு ஒரு கௌரவம். ஐயா NP சண்முக ஐயா அவர்கள் அவர் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. என்னை பற்றி சொல்லணும்னா சொல்லுங்கய்யா. 1985 நான் ஒரு வீடியோ கிளாப்ல அந்த துறைக்குள்ள வந்தேன். ஓகேங்கய்யா. என்னுடைய குருநாதர்னு பார்த்தா ரசிகலால், சேலத்தில் மிகப்பெரிய புகைப்பட கலைஞர். ஓகே அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு இந்த வீடியோ தொழிலையே கற்றுக் கொடுத்தாரு. ஓகேங்க. அங்கே வந்து 1985 நான் சேலத்தில் என்னுடைய வீடியோ தொழில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 86 நான் இங்கே வேலூர் வந்துட்டேன். இங்கே வந்து நம்ம நண்பர்களாக வீடியோ எடுக்கணும்னு கேட்கும்போது நான் இங்கே வந்துட்டேன். 80க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வீடியோ எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் தான் எடுத்தேன் நான். ஓகே. நகர்ப்புறங்கள் இல்லை. அப்போல்லாம் நகர்ப்புறங்கள் தான் நிறைய வீடியோ எடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன், இப்போ கிராமப்புற மக்கள் தான் நிறைய எதிர்பார்த்தாங்க. ஓகேங்க. அவங்களுக்காக கிராமப்புற மக்கள் அப்படியே அதிகமாக எடுத்தேன். அப்போ எடுத்து அந்த VHS அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் அந்த கேசட்டே நல்லா பெரிய கேசட்டாக இருக்கும். ஓகேங்க. அந்த கேசட்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மிக்சிங் வீடியோ 2 கேமரா போட்டு மிக்சிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஓகேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிஜிலாம் கிடையாது. அந்த கேசட்டு டேப் கேசட் தான் அது. அந்த டேப் கேசட்டை அதுக்கு தனியாக VCR வாங்கி அந்த VCRல வந்து இந்த கேசட்டை போட்டு நமக்கு தேவையான பாட்டெல்லாம் அதில் பதிவு பண்ணி வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்துருந்தோம். அதே மாதிரி டைட்டில் அதே மாதிரி தனியாக சாஃப்ட்வேர்லாம் அதாவது தனியாக கம்ப்யூட்டரில் போட்டு பேரெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையும் வளர்ந்துட்டு வர மாதிரி வீடியோ துறையும் கேமரா வந்து மாறி வளர்ந்துட்டு இருந்தது. முதல்ல VHSன்னு வந்தது. அந்த VHSல இருந்து அட்டாப்பில்
அந்த கேமரா ரொம்ப ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிவிசின்ட்டு மெத்தட் வந்தது. டிஜிட்டல் வீடியோ கேசட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்தபோது தான் அந்த கேசட் வந்து அந்த கேமரா வந்தபோது தான் கம்ப்யூட்டர் வந்தது. இந்த டிஜிட்டல் வீடியோ கேமராவில் எடுக்கிற ஃபைல் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு அதிலிருந்து முதல்ல வந்து சிடியில் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் எப்படின்னா அதுவும் ஒரு டேப் கேசட் தான். அந்த டேப் கேசட்லேருந்து உள்ள கம்ப்யூட்டரில் கேப்சரிங்னு சொல்லுவாங்க. அந்த கேப்சரிங் வழியாக உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு போய் அதை அந்த அடோப் ப்ரீமியர் 615 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணி அதை முதல்ல சிடியாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் டிவிடியாக கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ப்ளூரேவாக கொண்டு வர ஆரம்பித்தோம். அது வரைக்கும் அந்த டிவிசி கேசட்டில் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் மோட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் எடுத்து கொடுத்தோம். படத்தினுடைய அகலம் வந்து 4:3 சைஸில் படம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிபிசி மாறி ஹெச்டின்னு வந்தது. ஹெச்டின்னு வரும்போது கம்ப்யூட்டருடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாச்சு. இப்போ ஹெச்டின்னு வரும்போது எடிஎஸ்ங்கிற சாஃப்ட்வேரை போட்டு நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆச்சுன்னா அதில் வந்து நிறைய எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ என்னாச்சுன்னா அந்த ப்ரீமியர் 6.5ங்கிற சாஃப்ட்வேர் எடிட் பண்ணும்போது அதில் வந்து எஃபெக்ட் நிறையா இருக்கும். பறந்து இப்படி பறந்து போகிறது, மாறி மாறி வருது, ஒருத்தர் உள்ளே போகிறது, ஒரு இந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஹெச்டியில் வரும்போது அந்த மாதிரி பண்ண முடியல. அப்போ நான் என்ன யோசனை பண்ணேன்னா இது எப்படா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸில் இருந்து அதில் போய் நான் புதுசாக சில எஃபெக்டுகள் கண்டுபிடிச்சேன். அந்த எஃபெக்ட் வந்து அந்த பெரிய கம்பெனிகள்லாம் செஞ்சாங்களாங்கிறத விட எனக்கு தெரியல. அந்த எஃபெக்ட் கண்டுபிடிச்சி அதை வந்து ஹெச்டியில் பயன்படுத்தும் போது தான் அப்போ தான் நான் யாருங்கிறத வெளி உலகத்துக்கே தெரிஞ்சுது. ஓகே ஓகே. அந்த ஃபுல் ஹெச்டிங்கிற எஃபெக்ட் அதுக்கு பேர் டிரான்சிஷன் சொல்லுவாங்க, ஃபில்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சேன். டிரான்சிஷன்ங்கிறது நான் தான் கண்டுபிடிச்சேன், யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு கூட நான் கண்டுபிடிச்ச எஃபெக்ட்ல தான் நம்ம நண்பர் கரூர்ல காசுக்கு வச்சுட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அதே போல கோயம்புத்தூர்ல வச்சுட்டு இருக்காங்க. ஓ, நீங்க கண்டுபிடிச்சது? ஆமா, அதெல்லாம் நான் டெவலப் பண்ணது. வேற லெவல். ஆமா, அதுதான் எனக்கு அப்பதான் நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு. சமூகம்னா யாருன்னு எப்ப தெரிஞ்சுன்னா நான் அந்த எஃபெக்டை நான் கண்டுபிடிச்சு போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருந்தது அந்த ஹெச்டி கேசட்ல. இது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர்ல இது பண்ணும்போது என்னாச்சுன்னா கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணும்போது சில சிக்கலாச்சு. என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல விண்டோஸ்ல தான் போடுறோம். அந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர்ல போடும்போது வைரஸ் வந்துடுது. இந்த வைரஸ் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம எடிட் பண்ற அந்த சாஃப்ட்வேர் தான் ஒர்க் ஆகாம போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த ப்ராப்ளத்துக்காக கோயம்புத்தூர் போயிட்டு இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் ஒவ்வொரு தடவை ஓப்பன் ஆகாம போனதுனால நான் என்ன பண்ணேன், நான் என் கம்ப்யூட்டர் வாங்கினோம் நேரம் அவங்க கிட்டே போய் எனக்கு அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர்லாம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வாங்கி அவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் கம்ப்யூட்டர் எடுத்து கோயம்புத்தூர்ல எடுத்தேன், கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு நீங்க சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அங்கேயே கோயம்புத்தூர்ல என்ன இருந்து அன்னைக்கு நான் சொல்றது 2008லயே 18,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். சூப்பர். அந்த சாஃப்ட்வேர் 2008 அன்னைக்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது குதிரை கொம்பு. நீங்க போய் ஒரு எடிட்டிங் கம்ப்யூட்டர் வீடியோ எடிட் பண்ற கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் போகணும்னா 15,000 20,000 கொடுக்க வேண்டிய கண்டிஷன். அந்த மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சிக்கலாகி போனா அப்பதான் நான் ரொம்ப நினைச்சேன், சரி இது இப்படி விடக்கூடாது. நம்ம 17 இருக்கிற பசங்க இந்த பக்கத்துல இருக்கணும், ஒரு கரூர் இந்த பக்கம் நாம எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்காங்க. எல்லாமே அலையிறாங்க. அந்த சாஃப்ட்வேர்க்காக. ஆமா, போட தெரியல, இன்ஸ்டால் பண்ண தெரியல. இன்ஸ்டால் பண்ணி இவங்க வேணும்னா ஒண்ணு ஈரோடு போகணும், இல்லைன்னா கோயம்புத்தூர் போகணும், இல்லைன்னா திருச்சி போகணும், இல்லைன்னா சென்னை தான் போகணும். இந்த கஷ்டத்தை இதுல வந்து மெயினா நான் நினைச்சது இவங்க போய் இந்த மாதிரி அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே
நான் வீடியோ எடுத்தேன், ஃபோட்டோவும் எடுத்தேன், சாஃப்ட்வேரும் கிரியேட் பண்ணேன், எஃபெக்டும் கிரியேட் பண்ணேன், எல்லாமே நீங்களே எல்லாமே பண்ணேன். அது கரெக்டாப்புல இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல வர்ற பிரச்சனைகள், இந்த எடிட் பண்ற சாஃப்ட்வேர் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு வழியும் அதுக்கும் அந்த லைனுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. உள்ள நுழைஞ்சு சரியான விண்டோஸ் OS, அந்த OS சொல்லுவாங்க. நண்பர்களே, இப்ப பாத்தீங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டத்திலும் ஐயாவுக்கு கால் வருது. என்னன்னா இந்த வீடியோ எடிட்டிங்ல எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் ஐயா ஒரு செகண்ட்ல வந்து அவருக்கு போன்ல தொடர்பு கொள்வாங்க, வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்வாங்க. ஐயா உடனே அப்பவே ரிப்ளை பண்ணி அந்த சால்வ் வந்து போன் மூலியமாவே அவருக்கு நிறைய பேருக்கு இலவசமா வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்து அந்த சால்வ் யாருனாலே முடியாது. நம்ம பரமத்தியல் இருக்கிற ஐயா வந்து திரு NP சண்முகம் ஐயா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட். அந்த கம்ப்யூட்டர் துறையில அந்த வீடியோ எடுத்துறையில வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாத்துக்கும் அந்த போன்லயே வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க ஐயா. அது நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பிரச்சனை வந்துன்னு சொன்னா ஓகே, அது எதனால பிரச்சனை வந்துங்கிற கண்டுபிடிக்கிற சக்தி எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். சூப்பர். எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஓகே ஓகே. நான் போய் இப்ப நாமக்கல்ல ஒருத்தர் கம்ப்யூட்டர் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து நாமக்கல் போய் சரி பண்ண தேவையில்லை. நான் இங்க உட்கார்ந்த இடத்துலயே நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, என்ன திருப்பி எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்றது செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க இருந்த பிரச்சனை அடுத்த 5 நிமிஷம் கிளியர் ஆகி சூப்பர் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அதனால நல்ல என்னை வந்து ரொம்ப பேருக்கு பிடிச்சி போன காரணம் தான். ரெண்டாவது என்னன்னா, ஒரு மென்பொருள் வந்து இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுல எப்படி நம்ம எடிட் பண்ணுனா அவுட்புட். இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் கொடுக்குறோம். கண்டிப்பா டிவிடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்காது, ஆனா பென்ட்ரைவ் கொடுக்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி நல்ல குவாலிட்டியா வரணும்னு சொன்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம எடிட் பண்றது, அதுக்கு எப்படி கலெக்ஷன் வைக்கிறது. ரெண்டாவது, இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன் ஒரு 2 மணி நேரம்னு வச்சுங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க 26 GB பென்ட்ரைவ் போடுவாங்க. ஓகே, 32 ஒரு பென்ட்ரைவ் 32 GB பென்ட்ரைவ் USB பென்ட்ரைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 32 GB பென்ட்ரைவ்ல நீங்க 26 GB ஃபைல போட்டீங்கன்னா, ஒரு கல்யாண ஃபைல் 2 மணி நேரம் ஃபைல போட்டீங்கன்னா போட்டு ஆண்ட்ராய்ட் டிவில பாத்தீங்கன்னா அது ஒரு 1 மணி நேரம் ஓடுங்க. 1 மணி நேரத்துக்கு மேல நின்று போயிடும். அது என்ன பண்ணும்னா அந்த 24 மணி நேரங்கிறத 12 நேரமா குறைக்கணும். 12 மணி நேரமா அதை செஞ்சது நான் தான். சூப்பர் சூப்பர். இன்னைக்கும் சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லாவே சொல்றேன், சேலஞ்ச் சவால் விட்ட சொல்றேன். ஓகே ஓகே. நான் அந்த மாதிரி ஃபைல யூஎஸ்பிக்கு பென்ட்ரைவ் மாற்றும் போது எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஆகிற ஜிபி சைஸ் 4 GB தான். ஓகே ஓகே. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தெரியாம அறியாம தெரிஞ்சுக்காம தெரியல 9 GB பண்றாங்க. அப்பா, 9 GB 10 GB பண்ணும்போது எப்படி டிவில ஓடும்? கண்டிப்பா. ஏன்னா பென்ட்ரைவ்ங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, மெட்டீரியல் தானே. ஆமாங்க ஐயா. அதெல்லாம் வந்து அந்த 28 GB 26 GB இருந்த ஃபைல 8 GB மாத்தலாம். 25 GB இருக்கிறது 8 GB நீங்க கொடுக்கும்போது குவாலிட்டி குறையாது. கண்டிப்பா குறையாது. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் டவுட்டா இருக்கு. அதாவது நீங்க 28 GB வச்சா அது குவாலிட்டியா வரும் அப்படிங்கறது எங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. நீங்க சொல்றது 4 GB அதே ஃபைல் குவாலிட்டியா தர முடியுமா அப்படிங்கறது எங்களோட கேள்வி. கண்டிப்பா தர முடியும், கண்டிப்பா தர முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட குவாலிட்டி குறையாது, கொஞ்சமும் குறையும். நீங்க 28 GB கொடுக்குற ஃபைலை விட 8 GB கொடுக்குற ஃபைல் அவ்வளவு அருமையா இருக்கும். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அதுதான் சொல்றேன், அந்த எடிட்டிங்ல தெரிஞ்சுக்கணும். நான் திருப்பி சொல்றேன், எடிட்டிங்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். எங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்படி பண்ணினீங்கன்னா இந்த சைஸ் ஃபைல் 28 GB ஃபைலு 8 GBக்குள்ள வரும். அதுக்கு அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அந்த 28 GBயை 8 GB மாற்றுறதுக்கு என்ன செட்டிங்ஸ் மாற்றணுமோ அந்த செட்டிங்ஸ் நான் சொல்லுவேன், என்னால் சொல்ல முடியும். இப்போ அவங்க வைப்பாங்க 25,000 வைப்பாங்க, நான் எவ்வளோ வைப்பீங்களா 12,000 வைப்பேன். அவ்வளோதான். ஆமாம்,
இந்த பக்கம் ஆடியோ லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க 384 வைப்பாங்க, நான் ஆடியோ லெவல் 170 வைப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் ஃபைன் வைப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு செட்டிங் இந்த பக்கம் இருக்குது, அதை வந்து 30ங்கிறது 25ஆக மாற்றணும், 2ங்கிறது 1ஆக மாற்றணும். இதெல்லாம் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அதுக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் உள்ளே போய் பார்க்கணும். இப்போ இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோலாம் இருக்கிற பசங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8வது 9வது இவ்வளோ தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் பூரா இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களால அந்த மாதிரி எடுக்க முடியும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய சிஸ்டத்துலேயே அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவாங்க கிட்ட. ஆமாம், ஒன்றால் பண்ண முடியலன்னா இப்படி பண்ணு, நீ 28 GB ஃபைல 14 நான் 8 GB மாற்றணும்னா என்ன பண்ணுங்கிறதுக்கு நான் உனக்கு செட்டிங்ஸ் சொல்கிறேன். அந்த செட்டிங்ஸை வந்து நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் அந்த எடிட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நேரம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அவங்க வாட்ஸ்அப்ல அந்த வாட்ஸ்அப் அவங்கள டவுன்லோட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த செட்டிங்ஸ் வச்சு அதே மாதிரி போட்டு ஒரு வித்தின் ஒரு 1/2 hour ரிப்ளை பண்ணிடுவேங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்ளத்தை முடிச்சிருவீங்க. என்னுடைய சைஸிங் வந்து குவாலிட்டி அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம இங்க இப்போ உங்கள்ட்ட வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து எந்தெந்த மாவட்டத்துல இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க? எல்லா மாவட்டம் அது இப்போ அதை நீங்க கேட்டீங்க. அதாவது இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறேன். ஓகே. விஏ கிராப்பர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஒரு குரூப் இருக்கிறேன். அதில் நான் ஒரு அட்மின். சூப்பர். அதில் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 850 பேர் இருக்காங்க. என்னோட சேர்ந்து கிருஷ்ணகுமார் ஒருத்தர், இன்னொரு நண்பர் ஆனந்தகுமார் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் ஈரோட்டுக்காரங்க. ஓகே. நான் வந்து அந்த குரூப்பில் அட்மினாக சேர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த குரூப்ல வரும். என்னுடைய கம்ப்யூட்டர் நின்று போச்சு, என்னுடைய மானிட்டர் ஆஃப் ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் அந்த போன்லயே. ஆமா, எல்லாமே போன் இது வாட்ஸ்அப்லயே வரும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த ஒரு நிமிஷம் அவங்க ரிப்ளை பண்ணுவேன். இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ரிப்ளை பண்ணுனா அவங்க உடனே அந்த நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி செஞ்சாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி போயிடும். நேட்டிவ் ஒர்க்கு பிரச்சனை இல்லாமல். இதை வந்து ஏற்கனவே இருந்து 2 அட்மின் பார்த்துட்டு ஒரு நாள் சாயந்தரம் 5:15 மணிக்கு கூப்பிட்டாங்க. என்ன யாருங்க என்னங்கன்னு கேட்டேன். ஆனா நாங்க தான் அட்மின் பேசுறோம் இந்த குரூப்ல இருக்கு, உங்களை அளவுக்கு யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சூப்பர், நீங்க வந்து இந்த குரூப்ல அட்மினா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அட்மின்னா நான் வர்றேன், நான் வரலன்னு சொல்றேன். ஆனா எனக்கு வயசு 70 வயசாகுது. உங்க மாதிரி என்னால ஆக்டிவா இருக்க முடியாது. என்னால கொடுக்க முடியும், நான் கொடுக்குறேன். ஆனா அட்மினா இருந்தா நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஆனா நீங்க உங்களால செஞ்ச முடிஞ்சு செய்யுங்க. பட் அதே சமயத்துல நீங்க அட்மினா வந்தீங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நீங்க அட்மினா போடணும் சொல்லிட்டு அன்னையில இருந்து அப்ப நான் சொன்னேன் அவங்க கிட்ட, ஒரு 2-3 ஒரு இந்த குரூப்ல 830 பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பிரச்சனைகள் தான் என்னன்னு தான் பேசுவோம். ஒரு டிசைட் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணலாம், கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பண்ணும்போது அங்க அந்த ஈரோடு சேர்ந்த 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்க, ஜனவரி 10ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி திருச்சியில வச்சுட்டாங்க. 2024 ஜனவரி 10 இல்ல 2023 இந்த வருஷம் போன வருஷம் இல்ல 2023 போன வருஷம். ஆமா, போன வருஷம் டிசம்பர் 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி, டிசம்பர் ஜனவரி 10ஆம் தேதி, 2000 ஜனவரி 10ஆம் தேதி இன்னைக்குதான் திருச்சி தான் அந்த மீட்டிங் போட்டோம். அங்க போய் பார்த்தா என்னால நம்பவே முடியல. நாங்க போறோம், அங்க வந்தவங்க வந்து நாங்க எல்லாரும் போட்டு கஷ்டம் பார்த்தோம். அந்த குரூப்ல வந்தவங்க வந்து 40 பேர் வந்திருந்தாங்க. நான் வந்து எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்னா, எடிஎஸ்ல எப்படி எடிட் பண்றங்கிற ஒர்க்க. ரெண்டாவது இந்த எடிட் பண்றதுக்கு என்ன மாதிரி கம்ப்யூட்டர் வேணும், 2 விளக்க வேண்டிய வேலை உங்க வேலை, என்னுடைய வேலை. சூப்பர். அவங்க 2 பேர் என்ன மாதிரி கேமரா வேணும், அந்த கேமராவில் என்ன மாதிரி ரெக்கார்டிங் செட்டிங் வச்சா வீடியோ நல்லா வரும்னு அவங்க 2 பேர் அங்க போய் நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னால நம்பவே முடியல.
கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தேன். கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒர்க் ஷாப்பு. ஓகே. சாயந்தரம் 7:30 மணிக்கு முடிக்கிற வரைக்கும் ஒரு செல்போன் கூட சவுண்ட் ஆகல சார். சூப்பர். எல்லாம் நாங்க சொல்லவே இல்லை, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா எதுவுமே சொல்ல, எல்லாம் அவங்களே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சூப்பர். வருஷம் சொல்லிட்டு வந்தோம், வருஷம் சொல்லிட்டு வந்ததுலேருந்து நாங்க சொன்னதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இப்ப நம்ம இந்த வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு சொன்னா நான் என்னென்ன மாதிரி இருக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கணும், ஒரு ப்ராசஸர்னா எப்படி இருக்கணும், மதர் போர்டுனா எப்படி இருக்கணும், ரேம்னா எப்படி இருக்கணும், ஹார்ட் டிஸ்க்னா எப்படி இருக்கணும், கிராஃபிக் கார்டுனா எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வியப்பா இருக்குது. இப்படிதான் இருக்குதா, என்ன யார் சொல்லி கொடுத்தாங்க, யாருமே சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுக்கல. அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சேதனை உட்காந்துருக்காங்க. 12:30 மணிக்கு டீ குடிக்க போலான்னு நாங்க எந்திரிக்கிறோம், உட்காந்துருக்க வேண்டாம்னா கண்டினியூட்டி கெட்டு போயிடும், நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்ட்டாங்க. டீ குடிக்க 12 மணிக்கு 2:30 மணிக்கு தான் சாப்பிடவே போறோம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணிக்கு தான் சாப்பிட போனேன். அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போன்னு பாத்து அந்த அளவுக்கு ஆர்வமா கேக்குறாங்க, சார் என்ன சொல்றாரு அப்படிங்கறது ஆர்வமா கேக்குறாங்க. அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு நான் எப்பவுமே என்னன்னா வீடியோ போட்டோங்கிறது வந்து ஒரு பிராக்டிகலான இதுங்க. செயல்முறை நம்ம தமிழ் இங்கிலீஷ் மாதிரி எழுதி வச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி பண்ற வேலையே இல்லை. வீடியோ பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும், அதை எடுக்கணும், அதை கன்வெர்ட் பண்ணணும், அதை மறுபடியும் பென்ட்ரைவ்ல போட்டு இந்த மாதிரி வேலை இது. அப்ப நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு. கடைசியில் அந்த நிகழ்ச்சி எப்ப முடிஞ்சுன்னா சாயந்தரம் 7:30 மணிக்கு முடிஞ்சு. 7:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெளில அவங்க, ஆனா அந்த செட்டிங்ஸ் நீங்க வச்சு காமிச்சிங்கல்ல, அதை ஒரு நிமிஷம் காமிங்க, நாங்க ஷேர் பண்ணல ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும். ஆமா, 13-14 பேர் என் கம்ப்யூட்டர் வச்சு அந்த செட்டிங்ஸ் அங்க செல்போன்ல ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு 7:30 மணிக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னோம். சூப்பர். அவங்களுக்கு ஆக்சுவலாகவே அவங்க வந்து இந்த அளவுக்கு நான் சொல்லுவேன்னு அவங்க நிறைய நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த கேமரா எப்படி இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கிறோம், கம்ப்யூட்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது வரைக்கும் அவங்க என்ன கம்ப்யூட்டர் வாங்கினான்னு தெரியல. ஆனா நான் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி இருந்தாட்ட இப்படி பிரச்சனை, அதுதான்டா நம்ம கம்ப்யூட்டர், இதனாலதான் நம்ம கம்ப்யூட்டர் இப்படி பிரச்சனை. அந்த 7ஆம் தேதி நாங்க அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்க ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் எங்க குரூப்ல 40 பேர் சேர்ந்தாங்க புதுசா. மறுபடியும் ஏன் சேர்ந்தாங்க? நம்மளுடைய அனுபவத்தை விளக்குறோம். அண்ணன் சொல்றாங்க இப்படி இந்த மாதிரி பண்ணா அப்படி வருங்கன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க விளக்குறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 கால் 4 கால் 5 கால் வந்துட்டே இருக்கும். ஆனா நான் கம்ப்யூட்டர் வீடியோவுக்கு எடுக்க போறேன், என்ன மாதிரி வேணும், போட்டோஷாப்புக்கு எடுக்க போறேன், என்ன மாதிரி வேணும், அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். அது இல்லாம எங்க குரூப்லயும் நான் போட்டுட்டே இருக்கேன். இப்ப நான் செய்யறது அதான் வேலை. மற்றவங்களுக்கு நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க மற்றவங்களோட. ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, வீடியோ எடிட்டிங்க்கு என்ன மாதிரி கம்ப்யூட்டரை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? என்ன மாதிரி வாங்கினா வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும்? அதாவது ப்ரொஃபஷனலா ஒரு கல்யாண வெட்டிங் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. வீடியோ துறைன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் வேணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கல்யாணத்தை வீடியோ எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டு கொடுக்குறங்கிறது நடக்கவே நடக்காது. இன்றைக்கிட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து எடிஎஸ்ங்கிற சாஃப்ட்வேர், எடிஎஸ் 9, 10ங்கிற சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எடிஎஸ் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறான்னா, நீ எடிஎஸ்ல இப்போ வீடியோ ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நான் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கம்ப்யூட்டர்னா ப்ராசர், அந்த ப்ராசர் தான் முக்கியம். அந்த பட்டியலே கொடுத்துருக்கேன். அந்த பட்டியலில் இருக்கிற ப்ராசரை வச்சு வாங்கணும்.
பர்டிகுலர் என்ன கே சீரிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. வீடியோ எடிட்டிங் கே சீரிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. மதர் போர்டை பொறுத்தவரைக்கும் இசட் சீரிஸ் மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கே சீரிஸ் ப்ராசஸரும் இசட் சீரிஸ் மதர் போர்டும் போட்ட சிஸ்டத்தை எடுத்து அதில் எடிஸை போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. என்ன மாதிரி பென்ட்ரைவ் வேணும், இந்த விவரங்கள் எல்லாமே சொல்லி ஒரு வீடியோ அவுட்புட், ஒரு நிகழ்ச்சி, ஒரு கல்யாணமோ அல்ல ஒரு நிகழ்ச்சி வீடியோ எடுத்தினா அதை கடைசியாக நல்லபடியாக கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக என்னால் சொல்லி கொடுக்க முடியும். சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு. ஐயா ஒரு டவுட்டுங்க, இப்போ நீங்க பரமத்தியோடு இருக்கீங்க. ஆமா, புதுசா ஏதாவது ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் சரி, வேற அந்த ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேற ஏதாவது டவுட்டாலும் சரி, உங்களை தொடர்பு கொண்டு இப்போ வந்தோம்னா நீங்க அந்த டவுட்ல கிளியர் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க என்கிட்ட வரவே வேண்டாம். ஓகே, உங்க போன்ல இருந்தே கூப்பிடுங்க. போன்ல இருந்தே நீங்க போன்ல இருந்தே கூப்பிடுங்க. உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் வாங்கணும்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகே, என்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்றேன். நீங்க இத கையில எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எங்க வேணாலும் வாங்க, தமிழ்நாடு பூரா நீங்க எங்க வேணாலும் எந்த இடத்துல போய் வேணாலும் வாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அதை வாங்குங்க. ஓகே ஓகே, நான் எந்த கடையோட லிங்க் கிடையாது. ஓகே, ஆமா ஆமா, நான் பியூர்லி சர்வீஸ் தான். ஓகே, ஒன்லி சர்வீஸ். நான் யாருக்கிட்டையும் காசு ₹1 வாங்கிட்டு கேள்வின்னு கேட்டாங்க, இப்படி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சரியாகும். பிரச்சனைன்னு வந்துன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா பேச விட மாட்டேன் உங்களை. முதல்ல நான் எதுவுமே சொல்லணும், நான் முதல்ல சொல்லிடுவேன், இந்த மருந்து இப்படி பண்ணு, இந்த மாதிரி இப்படி பண்ணு, இதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் கேட்டாங்கன்னா போதும், கரெக்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம பரமத்தியூர் நம்ம 360 சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் மற்றும் பரமத்தியூர் சுற்று வட்டார கரூர் இருக்கு, நம்ம இப்ப வீடியோ பாக்குறீங்களா இருந்தாலும் ஏதாவது டவுட்னா ஐயா நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா நீங்க டவுட் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு ஏதாவது பீஸ் இது வாங்களா? அதெல்லாம் ஒண்ணுங்க, நீங்க உங்க மெட்டீரியல் வாங்குறதுக்கு நீங்க பேசி கொடுங்க. அதெல்லாம் ஓகே, என்னுடைய சர்வீஸ் அது என்ன பண்ணுவேன், அதை எப்படி சரியா பயன்படுத்தணும், இன்னைக்கும் நிறைய என்ன சாஃப்ட்வேர் போடணும், அது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் அந்த சாஃப்ட்வேர் போடணும். அந்த சாஃப்ட்வேருடைய செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், ஓகே ஓகே, எப்படின்னா இந்த மாதிரி அவுட்புட் வரும், இந்த மாதிரி வீடியோ யூடியூப்னா எப்படி வரும், இது மொபைல்ல பாக்கணும்னா என்ன மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் அந்த எடிட் சாஃப்ட்வேர் இருக்கு, இல்லைன்னா ப்ரீமியர் ப்ரோ இருக்கு, டாவின்சி இந்த மாதிரி நிறைய போன்ல சொல்லிடுறீங்க. போன் போட்டு கேளுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இந்த துறையில அந்த வீடியோ துறையில எடிட்டிங் துறையில வேற கம்ப்யூட்டர் எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே. கண்டிப்பா நீங்க ஐயா வந்து நீங்க போன் போட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு டவுட் யாருமே தயக்கப்பட வேண்டாம். நீங்க வந்து போன் பண்ணி கேட்கறது கூச்சப்பட வேண்டாம். என் முகம் ஒருவேளை இன்னைக்கு பார்த்துருக்கலாம், இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி என்னுடைய குரூப்ல நிறைய வந்துட்டாங்க. ஓகே ஓகே, நிறைய வந்துட்டாங்க. நம்ம பரமத்தியூர்ல நம்ம பரமத்தியூர் மட்டும் கிடையாதுங்க ஐயா, நீங்க இந்த நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை இடத்துல எல்லாத்துக்கும் எல்லா டவுட் போன்லயே சொல்றேன். ஏன்னா போன்ல சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல, இருந்திருக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இருந்தா நேரில் வாம்பாங்க அவங்களே. என்ன விஷயம், கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி. ஆமா, மெமரி பவர் எனக்கு ஜாஸ்தி. எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சிஸ்டத்துல இந்த மானிட்டர் வந்து டிஸ்பிளே வலி என்னன்னு சொல்லிட்டு எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு அடுத்த ஒரு நிமிஷம் என்னால சொல்லிட முடியும். ஓகே ஓகே, அதை மட்டும் செஞ்சாங்கன்னா போன்ல வந்து சொல்லி மற்ற பக்கங்கள்ல என்னன்னா, மற்ற பக்கங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே வலினா அவன் எடுத்துன்னு சொல்றது என்னதுங்களா, தூக்கிட்டுங்க வாம்பா, அதான் நான் சொல்ல மாட்டேன். அதான் இங்கேயே உட்காந்து இதை செய், ஓகே இது செய்ய, இல்லைன்னா அதுக்கு அடுத்த சொல்றது செய், உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் சொன்னா ஓகே, அதே மாதிரி செஞ்சாங்கன்னா ஓகே ஓகே ஆயிடும். ஓகே, சூப்பருங்க. இந்த சர்வீஸ் நான் செஞ்சுருக்கேன். பட் அதுக்காக நான் அதுக்காக இட் இஸ் பியூர்லி சர்வீஸ் தான். யார்கிட்டையும் போய் காசு வாங்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிறைய அதுதான் எனக்கு முக்கியம். நான் கத்துக்கிட்டது. ஓகே, நான் எந்த விஸ்லாமோ அல்லது நான் எங்கேயும் போய் எதுவும் படிக்கல. ஓகே, 1977 நான் பிகாம் டிகிரி முடிச்சேன். அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் இப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் இப்ப இருக்கிறவங்களும் என்னோட இருக்கிறவங்களும் நல்லா பண்ணுவாங்க. ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் குறைவா இருக்குனால இப்ப கம்ப்யூட்டர் ஒரு கமெண்ட் வந்துன்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. அப்ப வந்து அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க அந்த போட்டோ அப்படியே எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க, இப்படி பண்ணப்பான்னு சொல்லி சொன்னோம்னா பண்ணாங்கன்னா அது எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, அதனால
நான் இந்த விஷயத்த ஒண்ணு மட்டும் தெளிவுபடுறேன். யாருமே இந்த வீடியோ எடிட் பண்றவங்களா இருக்கட்டும், போட்டோ ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், யாரும் பயப்படாதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி இல்லையா உங்க கம்ப்யூட்டர்ல என்ன காமிக்குதுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அடுத்த 2 நிமிஷத்துல உங்களுக்கு பதில் வரும். பிரச்சனை கிளியர். நீங்க தூக்கிட்டு இங்க சேலம் கோயம்புத்தூர் அந்த கஷ்டத்துல போக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுல இவ்வளவு டீப்பா போனது காரணமே. சூப்பர் சூப்பர். ஏன்னா நானே 2007 நானே என்னுடைய கம்ப்யூட்டர் ஃபீல்டு அலைஞ்சேன். அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் 2 நாள் அங்கேயே பட்டுக்கிட்டேன். எங்க என்ன ஆகும், இங்கிருந்து ஈரோடு கோயம்புத்தூர் தூக்கிட்டு அலைஞ்சா என்ன, அங்க போனா கொஞ்சம் காசா வாங்குறான், அப்புறம் 10,000 15,000ங்க. கண்டிப்பா. நீங்க 2008 அதுக்கப்புறம் நாங்க ப்ரீமியம் 6.5 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போது கூட சென்னையில இருந்து 2 பேர் வருவாங்க. 2 பேருக்கு வேலூர் பஸ் லாட்ஜ் ரூம் போட்டு அங்க இருந்து உங்களை பார்க்க டவுட்டுக்கு கிளியர் பண்ண வராங்க. இல்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஆமா, நம்ம பரமத்தியூர் சென்னையில இருந்து அவன் 2 நாளைக்கு இங்க இருப்பான். அவனுக்கு 2 நாள் ரூம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி இனி இதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சென்னையில இருந்து பரமத்தியூர் அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டா இனிமே நம்ம இந்த மாதிரி அலையக்கூடாது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் எப்பவுமே உண்டு. நான் எப்பவுமே நெட்ல தான் இருப்பேன். நான் என்ன லேட்டஸ்ட் வருது வீடியோ அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பேன். அதை அப்படியே பயன்படுத்தி அப்படியே வந்து இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் தொடர்ந்துட்டு தொடர்ந்து நான் செய்வேன். நீங்க யார் எப்போ என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி. ரிப்ளை கிடைக்கும். குரூப்ல போட்டோன்னா இது பண்ணி என் நம்பருக்கு வாங்க, இல்லைன்னா அந்த விஐசி குரூப்ல போட்டீங்கன்னா அப்படிங்களா ஐயா? இப்போ நம்ம போட்டோ துறையில இப்போ நிறைய பேர் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப புதுசா வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களுடைய அனுபவத்தை என்ன சொல்றீங்க? ஒரு இது சொல்லுவாங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவு காசு வருதுன்னு பார்க்காதீங்க. ஓகே, சூப்பர். உங்க தொழிலை நல்லா கத்துக்குங்க. 2வது, நீங்க உங்க தொழிலை கத்துக்கும் போது நல்லா கத்துக்கணும்னு சொன்னா சண்டைக்காரனாலும் சரி அங்கிட்ட போடணும்னு அப்பா இதை எப்படி பண்ணணும்னு கேட்டு கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய அட்வைஸ். நீங்க தொழிலை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியான அவுட்புட் கொடுக்க முடியும், சரியான போட்டோ கொடுக்க முடியும். அதை விட்டு நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறத வச்செல்லாம் பாட்டிக்கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போட்டோவை நல்லா கொடுக்கணும், நல்ல போட்டோவை கொடுக்கணும். நீங்க கொடுக்குற வீடியோ நல்ல வீடியோவை கொடுக்கணும். அப்ப இதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்டா தெளிவா சொல்லுவாங்களோ அவங்க அப்ரோச் பண்ணி பார்த்து நீங்க கத்துக்கணும். ஒரு நண்பர் கூட என் குரூப்ல சொன்னுவாரு, நீங்க என்ன கேமரா வச்சுக்கிறதுங்கிறத பிரச்சனை கிடையாது, அதை நீங்க எப்படி எடுத்து ஒர்க் பண்ணுங்கிறது தான் பிரச்சனை. அப்ப அந்த ஒர்க் பண்ற திறமை யாருக்குதோ அவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். அது முக்கியம். எதுவாக இருந்தாலும் அவுட்புட் வெளியே போட்டோ ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் தெளிவா வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுற அளவுக்கு நாம கொடுக்கணும். அந்த இடத்துல 10 ரூபா முன்ன கம்மியாகுது எச்சாகுதுன்னு பார்க்காதீங்க. தயவு செய்து புதுசா தொழிலுக்கு வர்றவங்களுக்கு நான் சொல்றேன், முக்கியமா இதுதான் நான் சொல்ல வரேன். ஆரம்ப காலகட்டங்கள்ல வீடியோ போட்டோங்கிறது அவ்வளவு சாதாரணமான தொழில் இல்லை. நீங்க ஒரு நாள் 2 நாளா கற்றுக்க முடியாது. ஒரு போட்டோகிராஃபி கத்துக்கணும்னா குறைஞ்சு நீங்க 5 ஃபங்க்ஷனுக்கு மேல போயாகணும். ஒரு வீடியோவை கத்துக்கணும்னா 5 ஃபங்க்ஷனுக்கு போயாகணும். ஒரு கேமரா கத்துக்கணும், வீடியோ கேமரா கத்துக்கணும்னா 5 ஃபங்க்ஷனுக்கு மேல போயாகணும். போட்டோ கத்துக்கணும்னா 5 ஃபங்க்ஷனுக்கு போயாகணும். அந்த மாதிரி வாங்க, நல்லா தெரிஞ்சவங்களை பார்த்துங்க, அப்ரோச் பண்ணுங்க, யோசிக்காதுங்க. இந்த ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு ஊர்ல 10 ஸ்டுடியோ இருந்தாங்கன்னா வேலூர்ல அந்த மாதிரி கிடையாது, மற்ற பக்கத்துல அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டுடியோக்காரர் இன்னொரு ஸ்டுடியோக்காரர் கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா இவனுடைய தொழில்நுட்பம் அவனுக்கு தெரிஞ்சுட்டா நமக்கு வர போயிடுவோம். நமக்கு போட்டோ வீடியோ தேவையில்லை. இப்ப நம்ம பரமத்தியூர் இல்லை, அப்படியே அங்க பரமத்தியூர் இல்லை, பரமத்தியூர்ல எல்லாரும் எல்லா கடைக்கும் போவோம், எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போவோம். இப்ப கூட நாங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா தங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆகி இந்த வீடியோல என்ன பண்ணலாம், போட்டோவில் என்ன பண்ண. இப்போ 3ஆம் தேதி, இப்போ போன 3ஆம் தேதி நடந்தது, ஜனவரி 3. இப்போ 3ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி வீடியோ 10 நாளைக்கு ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணுவோம். இதுக்கு
எந்த ஃபீஸும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. வாங்க வாங்க உட்காந்து ஃபேஸ் பண்ணுவேன். நான் அந்த கல்யாண நேரத்தில் எனக்கு ஃபோட்டோ அப்படி வந்து என்ன பண்ணலாம், நான் இப்படி எடுத்து இந்த கேமரா எடுத்து இப்படி அவுட்புட் வந்து என்ன பண்ணலாம், இந்த டிஸ்கஷன்லாம் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர். எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து கற்றுக்கணும்னு வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம். அது எங்கள் குரூப்ல வரலாம், எங்க டிஸ்கஷன் நாங்கள் பண்ணுற மாதிரி அந்த டிஸ்கஷன் வரலாம், இல்லைன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வரலாம். எதில் வந்தீங்கன்னாலும் நாங்கள் சொல்லித்தரதாக இருக்கோம். பட் எனக்கு வந்து இந்த வீடியோங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில்னு கூட என்ன சொல்ல முடியாது. எனக்கு ஒரு அப்போ வீடியோங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அது ஆரம்பத்திலிருந்து அப்படியே ரத்தத்தில் ஊறி போனது, அதெல்லாம் மேலும் மாற்ற முடியாது. எப்பவுமே என்னுடைய சிந்தனைகள்லாம் அப்படியே தான் இருக்கும், அந்த வீடியோ வழியாக தான் இருக்குமே தவிர என்ன பண்ண அடுத்தது என்ன இப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர ஆமா சரி தான் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க கொடுத்த காசுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை அந்த அது ஒன்றும் சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க கொடுத்த காசுக்கு எடுத்துக்கிறது பார்த்தா அந்த அந்த நினைப்பே கூட முதல்ல நீங்க அப்படி நினைச்சீங்கன்னாவே தொழில் கற்றுக்க முடியாது. ஓகே ஓகே. சொல்லுங்க, நீங்க இந்த போட்டோ துறைக்கு இந்த ஃபீல்டுல இருக்கனால உங்களுக்கு ஏதோ லைன்ஸ் கிளப்ல கொடுத்து போகலாம் இருக்கு, இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு இல்ல என்னென்ன உங்களுக்கு இது? ஏன்னா நீங்க இப்ப நீங்க இந்த ஃபீல்டுல ஒரு 40 வருஷம் கிட்ட இருக்கீங்க. ஏன்னா நம்ம பரமத்தியூர்ல நீங்க எத்தனையோ பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உண்மையை சொல்ல போனா அதுதான் லைஃப் கொடுத்துருக்கீங்க எத்தனையோ பேருக்கு. இப்ப நீங்க ஒரு அந்த நீங்க இல்லைன்னா இன்னைக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க, அலைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அடுத்து பூசுதான் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. நிறைய சேவைகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களை அப்ரோச் பண்ணி இந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டி லைன்ஸ் கிளப் கொடுக்குமாறு வேற என்ன நம்மள ஏதாவது வாங்கிருக்கீங்களா ஐயா? அது அந்த பிஎஸ்சி குரூப் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பிஎஸ்சி குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சொல்லுங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்ட ரிப்ளைஸ் என்னென்ன பிரச்சனை சொன்னாங்களோ அந்த குரூப் எடுத்து பாத்தீங்கன்னா 100க்கு 80% ஆன்சர் நான் தான் பண்ணேன். சூப்பர். அந்த 100% அது இருந்துன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 80% நான் சொல்லிதான் தெரியாது. சூப்பர் சூப்பர். அதனாலதான் அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லயே என்ன சேர்த்துனாங்க. நான் 3ஆளா போய் சேர்ந்தா வாட்ஸ்அப் குரூப் நான் ஆரம்பிக்கும் போது சேரவே இல்லை. ஆரம்பிக்கும் போது சேரல. என்னுடைய நான் கொடுக்குற இதை வச்சுதான் அவங்க என்ன சேர்த்தாங்க. நான் என்ன ஆன்சர் பண்றேன், ஒரு எடிஷன் பத்தி கேட்காங்க, எடிஷன் என்ன அதுக்கு நான் பக்கத்தில் போடுவேன் நான். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவ்வளவு ஸ்டஃப் இவ்வளவு. அதை பார்த்துதான் அந்த குரூப் ஆரம்பிச்சு 6 மாசம் கழிச்சு இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன குரூப்ல என்னையும் ஒரு அட்மினா போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப சொல்லும் போதுதான் இந்த மாதிரி என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு அதனுடைய எஃபெக்ட்ல நம்ம இந்த திருச்சியினுடைய இது நீங்க அச்சீவ்மெண்ட் சொல்லணும்னு நான் அதான் சொல்ல வரேன். ஓகே ஓகே. நான் என்ன போட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன குரு பண்ணாங்க. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், எங்கேயாச்சும் கெட் டுகெதர் பண்ணா நல்லா சொன்னேன், அதை வச்சு அன்னைக்கு திருச்சியில மீட்டிங். அதெல்லாம் எனக்கு உண்மையாவே நான் நினைச்சு பார்க்க முடியல. அந்த மாதிரி அசம்பிளி ஆக மாட்டாங்க. எங்க வீடியோ போட்டோ ஃபீல்ட்ல வந்து ஒரு 40 பேர் நீங்க அசம்பிள் பண்ணுங்கன்னா அவ்வளவு சாதாரண எப்ப கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாங்க, அப்படி வந்தவங்க தான் அங்க திருச்சிக்கு வந்தவங்க. அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய கேள்வி பதில வந்துட்டு இருக்கு. நான் ஹெல்ப் பண்ண தயார், என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் ஹெல்ப் பண்ண. ஹார்ட்வேர் என்ன மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்லுங்க, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் போடணும்னு சொல்லுங்க, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். கண்டிப்பா. அது நான் ஒன்ஸ் நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண 2 years கேரண்டி டெஃபினட்டா, எந்த ப்ராப்ளம் 2 வருஷம் கேரண்டி 2 years டெஃபினட்டா. அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து ஃபெயில்யூர் ஆகாம இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இதானாலும் பிரச்சனை நான் சொல்லுவேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன், அதை செஞ்சா ஓகே ஆயிடும். அதே மாதிரி எந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாதுங்கிறதையும் சொல்லிவிடுவேன் நான். என்ன பண்ணும் எது பண்ணக்கூடாதுங்க அதுவும் சேர்ந்து சொல்லிடுவேன். அப்ப அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு திருப்தியா இருக்கு. சரி அண்ணங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஐயா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப இருக்கீங்க, அந்த 850 பேர் சொன்னீங்க, அவங்க எல்லாமே எல்லா மாவட்டமும் கலந்துருக்காங்களா? ஆமா 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 ஆமா. எங்க செல்பம் மொபைல்ல பாத்தீங்கன்னா பாருங்களேன், இந்த குரூப் வாங்களேன் முயற்சிங்களா. பாருங்க, இந்த குரூப்ல நான் ஒன் ஆஃப் தி அட்மின். ஓகே ஓகே ஓகே.
அந்த ஓ எல்லாமே வெளியே இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பரிசுன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கல்லூர் லயன்ஸ் கிளப்ல எனக்கு ஒரு அந்த 6 years வரைக்கும் அவார்ட் பண்ணவங்க எனக்கு ஒரு லயன்ஸ் கிளப் அவார்டு கொடுத்தாங்க. இந்த அவார்டு நம்ம பட்ட இந்த அவார்டுக்காக என்னுடைய ஒரே அஸ்பெக்ட் இருந்தீங்க, என்ன கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் என்ன முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். நான் பண்ற ஹெல்ப் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகாது, 100% சக்சஸ் ஆகும். அது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அது போல பார்த்தீங்கன்னா சோனி M4 கேமரா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அதான் கரெக்டாக இருக்கும், நியாயமாக இருக்கும். சண்முகன் கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக நம்மளுடைய ஃபீல்டில் இருக்கிறாரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க பார்த்தா பல பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்காது ஒரு சில நேரங்களில். ஏன்னா தெரியாதவங்களாம் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்து நீங்கள் வளர்த்து விட்ட இடம் தான் இது நாங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அப்படிங்கிற போது பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார். உங்களுக்கு நம்ம குரூப்பில் இருக்கவங்களாம் தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில விஷயம் ஒரு கேள்வி வந்துன்னா அடுத்த செகண்ட் அதுக்கு வந்து பதில் தர வந்து ஃபர்ஸ்ட் இவராக தான் இருக்கும், உங்கள் எல்லாருமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக இருக்கிறாரு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு, பிசி கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. ஏடிஎஸ் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஏடிஎஸில் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணி பல பேர் கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் தெரியவும் செய்யும், தெரிஞ்சவங்களாம் தெரியவும் செய்யும். இன்னைக்கு வந்து அந்த விஷயமும் ஒரு சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நம்மளுக்கு. எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது ஒரு ஸ்பெஷல். ஸோ பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக இருக்கிறாரு ஷண்முகன். அப்புறம் பிரசாந்த் சார் நானே சொல்லியிருந்தேன். ஓகே, ரொம்ப நன்றி. என்னுடைய ஆசிரியர்கள் என்னன்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டணும் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு வயசு 20 ஆகுது. இது யாருக்கே சொல்ல முடியுமான்னு பல நாள் நினைச்சிட்டு இருக்கேன். என் அட்மினாக போடும்போது சார் பேசணும்னு சொன்ன வார்த்தை தெரியுங்களா, நம்மளாம் எங்காவது கெட்டு விடுறாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டேன். நான் இவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுத்தேன். தொழிலை பொறுத்தவரைக்கும் எனக்கு 50% உங்களுக்கு 50%, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுக்கிறது, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். 2 சேர்ந்தா ஒரு ஃபுல் டெக்னிக்னா வந்தோமா அதுக்காக இப்போ நான் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறோம். நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் கேட்கணும். நாங்கள் வந்து கட்டு செய்ய போகிறது நீங்கள் தான் கேட்கணும். அப்போதான் புரியும். ஐயாவுக்கு வணக்கம். இவ்வளோ நேரம் பரமத்திவேலூர் 360 யூடியூப் சேனலுக்கு அவருடைய அனுபவங்களும் அவருடைய சிஷியர்களும் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய ஒரு தகவல் கொடுத்தாங்க. இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எடிட்டிங் துறையிலும் சரி, மற்ற இந்த ஹார்ட்வேர் துறையும் சரி, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அதனுடைய இந்த வீடியோ எடுத்து சார்பாக ஐயாவுக்கு ஒரு சால்வை போட்டு அவருக்கு கௌரவிக்கிறோம். நன்றி. Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'm awake.